டிஜிட்டல் உலகத்தால் ஏற்படும் தனிமை, நிஜ உலகின் அழகை இழத்தல் மற்றும் மனித உறவுகளில் ஏற்படும் விரிசல்களை பற்றி பேசும் கதை இது. ஒரு குடும்பம் கைபேசிகளின் மாயைக்குள் சிக்கி ஒரு விடுமுறை பயணத்தின் போது நிஜத்தை உணர்ந்து மீண்டு வருவதே இக்கதையின் மையக்கரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நிழல் உலகம். சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு நகரில் வசித்து வந்தது அருண் குடும்பம். அருண் ஒரு மென்பொருள் பொறியாளர். அவனது மனைவி பிரியா ஒரு பள்ளி ஆசிரியை. அவர்களுக்கு இனியா என்ற ஒரு மகள் இருந்தாள். அவர்கள் ஒரு சாதாரண நவீன குடும்பம். அதாவது காலை முதல் இரவு வரை அவர்கள் கையில் ஏதோ ஒரு திரை ஓடிக்கொண்டே இருக்கும். அருண் வீட்டில் இருக்கும் போது லேப்டாப்பில் அலுவலக மின்னஞ்சல்களை பார்ப்பான். பிரியா சமையலறையில் இருக்கும்போது சமூக வலைதளத்தில் மூழ்கியிருப்பாள். மகள் இனியா அறையினுள் தன்னுடைய கேமிங் உலகில் மூழ்கியிருப்பாள். வீட்டில் அமைதி நிலவியது. ஆனால் அது அன்பின் அமைதி அல்ல, தனிமையின் அமைதி. இரவு உணவு இடைவேளையில் கூட மூவரும் தங்கள் கைபேசிகளை மேசையில் வைத்திருப்பார்கள். அருண், ஆமா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, கண்களை திரையிலிருந்து எடுக்காமல் பேசுவான். பிரியா, ஓ இனியா, உனக்கு நாளைக்கு ஸ்கூல்ல ஏதாவது இருக்கா? ஒரு போஸ்டுக்கு லைக் போட்டுவிட்டு பேசிக்கொண்டிருப்பாள். இனியா ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு, என்ன சொன்னீங்க அம்மா? இப்போது ஒரு முக்கியமான லெவல் என்று சொல்லிக்கொண்டு போனில் மூழ்கி இருப்பாள். உணவு முடிந்திருக்கும், ஆனால் உரையாடல் இருக்காது. அவர்கள் வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு தனித்த டிஜிட்டல் உலகில் வாழ்ந்து வந்தனர். விடுமுறையின் திருப்பம். இந்த உறவு சிக்கலை கவனித்த பிரியா ஒரு முடிவெடுத்தாள். இந்த வார இறுதியில் நாம் அனைவரும் ஊட்டிக்கு போகிறோம். 3 நாட்கள் யாருடைய கைபேசியும் லேப்டாப்பும் நம்முடன் வரக்கூடாது. நாம் ஒருவருக்கொருவர் பேச வேண்டும், இயற்கையை பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இட்டாள். அருணும் இனியாவும் முதலில் கோவப்பட்டனர். போன் இல்லாமல் எப்படி என்று முணுமுணுத்தனர். ஆனால் பெரியாவின் பிடிவாதம் வென்றது. ஊட்டி பயணத்தின் முதல் நாள் அவர்கள் மலை உச்சியில் உள்ள ஒரு சிறிய விடுதிக்கு சென்றனர். அங்கு வைஃபை கூட இல்லை. முதல் சில மணி நேரங்கள் நரகம் போல இருந்தது. அருண் அடிக்கடி கைகளை பாக்கெட்டில் விட்டு கைபேசியை தேடினான். இனியா சோகமாக ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாள். மாலையில் பிரியா அவர்களை வெளியில் அழைத்தாள். அருகில் இருந்த ஒரு தேயிலை தோட்டத்திற்கு நடந்தனர். அருண் தற்செயலாக வானத்தை பார்த்தான். ஆச்சரியம், நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா முழு நிலவை பார்க்கவே இல்லை போல என்றான் வியப்புடன். இனியா இதுவரை தன் போனில் மட்டுமே பார்த்திருந்த ஒரு வண்ணத்து பூச்சியை நிஜத்தில் கண்டாள். அவள் கண்களில் ஒரு புதுவிதமான ஒளி தெரிந்தது. அப்பா, இது எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்கள் என்றாள். அருண் பிரியாவின் கையை பிடித்தான். பிரியா, நம்ம பேசுறதையே மறந்துட்டோம். இங்க பாரு, இந்த இலைகள் அசைவதற்கே ஒரு சத்தம் இருக்கிறது என்றான். அன்று இரவு அறையில் எந்த வெளிச்சமும் இல்லை, எந்த திரையின் நீல ஒளியும் இல்லை. அவர்கள் 3 பேரும் ஒரு சிறிய நெருப்பருகில் அமர்ந்தனர். அவர்கள் வேலையை பற்றி, பள்ளியை பற்றி, வருங்கால திட்டங்களை பற்றி பேசினர். சத்தமாக சிரித்தனர். அருண் இனியாவின் தலையை வருடி, உன் கேமிங் எப்படி போகுதுன்னு இனிமேல் என்கிட்ட நேரா சொல்லணும் என்றான். இனியா, நிச்சயமாப்பா, என் கேம் ஹீரோக்களை விட நீங்கள் தான் உண்மையான ஹீரோ என்றாள். நிஜத்தின் மீள் வருகை. அந்த 3 நாட்களுக்கு பிறகு சென்னைக்கு திரும்பும் போது கார் அமைதியாக இருந்தது. ஆனால் அது முந்தைய தனிமையின் அமைதி அல்ல. அவர்கள் இயற்கையின் அழகை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். வீட்டிற்கு வந்தவுடன் அவர்கள் தங்கள் கைபேசிகளை எடுத்தனர். ஆனால் இப்போது ஒரு மாற்றம். அருண் முக்கியமான அழைப்புகளை மட்டும் எடுத்துவிட்டு மற்ற நேரங்களில் லேப்டாப்பை மூடினான். பிரியா சமூக வலைதள பயன்பாட்டை குறைத்து இனியாவுடன் அமர்ந்து அவளுடைய பள்ளி பாடங்களை பற்றி கேட்டாள். இனியா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு போனை வைத்துவிட்டு தன் பெற்றோருடன் அமர்ந்து கதை பேச ஆரம்பித்தாள். அவர்கள் டிஜிட்டல் உலகத்தை தள்ளி வைக்கவில்லை, ஆனால் அதை தங்களுக்கு கட்டுப்படுத்த தொடங்கினர். நம் உறவுகளின் குரல் இந்த டிஜிட்டல் திரைகளின் ஒளியை விட மிகவும் பிரகாசமானது என்று ஒரு நாள் இரவு பிரியா சொன்னாள்.
அருண் புன்னகைத்தான். ஆமாம், நாம் நிழல் உலகில் தொலைந்து போகவில்லை, இப்போதுதான் நிஜ உலகத்தில் வாழத் தொடங்கி இருக்கிறோம் என்றான். டிஜிட்டல் உலகம் தரும் அனுகூலங்களை மறுக்க முடியாது, ஆனால் அதில் மூழ்கி போவது மனித உறவுகளையும் நிஜ வாழ்க்கையின் அழகையும் இழக்கச் செய்வது நம்மை தனிமையின் நிழல் உலகிற்குள் தள்ளிவிடும். தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையின் ஒரு கருவியாக இருக்க வேண்டுமே தவிர அதுவே நம் வாழ்க்கையாக மாறக்கூடாது. நிஜ உலகில் ஒருவருக்கொருவர் பேசுவதற்கும் சுற்றி நடப்பவற்றை பார்ப்பதற்கும் நேரம் ஒதுக்குவது மிக அவசியம்.